இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். நந்தினி, உனக்கு நான் கஞ்சி வச்சு கொடுக்குறேன். அதை குடிச்சிட்டு மாத்திரை போட்டுக்கோ. நம்ம காலையில போய் டாக்டரை பார்க்கலாம். கஞ்சியா? இந்த நேரத்துல எப்படி? அதெல்லாம் நான் வச்சு தரேன். இரு வரேன். நந்தினி, அரிசி வேகட்டும். அதுக்குள்ள இந்த மருந்தை உன் கை காலெல்லாம் தேய்ச்சி விட சொல்லி நர்ஸ் சொன்னாங்க. நந்தினி, இங்க யாரும் இல்ல, நான் தான் பண்ணணும். நான் தேய்ச்சி விடலாமா? சரி, நீ படுத்துக்கோ. கை காலில் தேய்ச்சி விட்றேன். என்னாச்சு? இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல. இந்தா. நந்தினி, நான் வேணா ஊட்டி விடுறேன். இல்ல, சாப்பிட முடியாம கஷ்டப்படுறேன். அதான். போதுமா? இல்ல, போதும். சரி, இரு நான் வரேன். இந்தா. சரி நந்தினி, நீ படுத்துக்கோ. நான் ஒத்தரம் கொடுக்குறேன்.
நந்தினி நான் உன் பக்கத்துல தான் இருப்பேன், எதுவாக இருந்தாலும் கூப்பிடு. தூங்கு. சொல்லுடா. வானதி அருள பிரிக்கிறதுக்கு செம்மையான ஒரு விஷயம் மாட்டிருக்குக்கா. என்ன விஷயம்டா? அருளையும் வானதியும் பிரிக்கலனா நீ என்ன கொன்றுவன்னு சொன்னியா? டேய், விஷயத்துக்கு வாடா. அது என்னன்னாக்கா, எனக்கு இருக்கிற உயிர் பயத்துல எப்படியாவது அவங்கள பிரிச்சு ஆகணும்னு அவங்க பின்னாடியே போக ஆரம்பிச்சேன்க்கா. நேத்து நைட்டு அருளோட அமெரிக்கா ஓனரு புதுசா கல்யாணம் ஆனவங்கலாம் வச்சு ஏதோ போட்டியெல்லாம் நடத்தி சாப்பாடெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் அருள் வேலை விஷயமா இப்பதான் என் பாஸ் கிட்ட நான் பேசினேன். அதுக்கு அவரு அருளுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாருமா. என்னம்மா நீ என்னம்மா பண்ணிட்டு இருக்க? சரி, ஒன்று பண்ணலாம். எங்க பாஸுக்கு வந்திருக்க ரெக்கமெண்டேஷனை மீறி இந்த வேலை அருளுக்கு கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு வழி தான் இருக்கு. அருள் தன்னோட முழு திறமையும் காட்டுற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். ஐயோ, அப்ப அருளுக்கு வேலை கிடைக்காதா? அக்கா, இப்ப அது முக்கியம் இல்ல. அருளுக்கு வேலை கிடைக்கலன்னா அவன் இப்போதைக்கு அமெரிக்காவுக்கு போக மாட்டான். அத பத்தி யோசிக்கா. டேய் லூசு பயலே, அதுவும் அந்த வானத்துக்கு தாண்டா சாதகமா இருக்கும். அவன் இங்க இருக்க அவனை நல்லா வளைச்சு போட்டுருவாடா. அக்கா, என்ன முழுசா சொல்ல விடுக்கா. சொல்லி தொலைடா. அருளுக்கு வேலை கிடைக்காம போனதுக்கு வானதி தான் காரணம்னு அருள் நம்பினானா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருக்கா. நான் உன் கூட இருக்கணும்ன்றதுக்காக என் வாழ்க்கையை அழிச்சிட்ட. என் வாழ்க்கையை கெடுத்தவ நீதானே. வானதி மேல அருள் கொலை வெறி ஆயிடுவான். இந்த விஷயத்தை வச்சே அவங்க ரெண்டு பேரும் ஈஸியா பிரிச்சிடலாம்லக்கா. டேய் வீரையா, உன் வாழ்க்கையிலேயே இன்னைக்கு தாண்டா உருப்படியான ஒன்ன யோசிச்சு சொல்லிருக்க. நீ சொன்ன மாதிரியே அருளை நினைக்க வச்சிரு. ரெண்டு பேரும் ஊருக்கு திரும்பி வரும்போது அருள் வானத்திற்கு டைவர்ஸ் கொடுத்தே ஆகணுங்கிற நினைப்புல வரணும்டா. அக்கா, கண்டிப்பா அப்படிதான் வருவான்க்கா. நான் பாத்துக்கிறேன். சரிடா.